தானத்தை செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவல். கொட்டாஞ்சேனை மாணவி சம்பவம். ஆசிரியர் மீதான விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஜூன் 23 சமர்ப்பிக்க போலீசுக்கு உத்தரவு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் தொடர்மாடி குடியிருப்பில் மேல் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மாணவியை கடந்த வருடம் பாடசாலையில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அப்பாடசாலையின் கணித பாட ஆசிரியராக கடமையாற்றிய தற்போது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பில் இப்பொழுது கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே அவ்வாறு விடுமுறையில் உள்ள ஆசிரியர் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 23 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது. இதன்போது பிணையில் உள்ள ஆசிரியர் மன்றில் ஆஜரானதுடன் அவருக்காக சட்டத்தரணிகளான குணரத்ன வன்னிநாயக்க, சஞ்சய் கமகே உள்ளிட்ட குழுவினர் ஆஜராகி இருந்தார்கள். நேற்றைய தினம் பம்பலப்பிட்டி போலீசார் சார்பில் ஆஜரான போலீஸ் சார்ஜென்ட் இந்த விவகாரம் விசாரணைகள் பிரதி போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைய கொழும்பு வடக்கு வலய சிறுவர் மகளிர் விவகார விசாரணை பிரிவுக்கிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 125வது அத்தியாயத்துக்கு அமைய இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். இதன்போது கொழும்பு வடக்கு வலய சிறுவர் மகளிர் விவகார விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி பெண் போலீஸ் பரிசோதகர் செவ்வந்தி குறித்த விசாரணைகளின் விசாரணை அதிகாரியாக மன்றில் ஆஜராகி அதனை பொறுப்பேற்பதாக பதிவு செய்தார். இந்த நிலையில் குறித்த மாணவியின் உறவினர்களின் ஆலோசனை பிரகாரம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக சட்டத்தரணிகளான டிஎம்பிபி மினோத், இந்திக்க இபுல் பிட்டிய உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் ஆஜராகி இருந்தார்கள். அவர்கள் இந்த விவகாரத்தில் பாடசாலை அதிபர் உள்ளிட்டவர்கள் தமது அதிகாரத்துக்கு அப்பால் சென்று நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர்களும் குற்றத்தை மறைத்தமை தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட வேண்டியவர்கள் எனவும் தெரிவித்தார்கள். இந்த விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதாகவும் குறித்த மாணவி தற்கொலை செய்த பின்னரே அது தொடர்பில் அதிகாரிகள் கண்டிருந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன்போது கடந்த ஜனவரி 8 சந்தேக நபர் குறித்த வழக்கு தொடர்பில் அதிபர் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் எந்த விடயங்களையும் சட்டத்தரணிகள் முன்வைக்க எனவும் அப்போது எந்த சட்டத்தரணியும் ஆஜராகவில்லை என்பதையும் நீதிவான் சுட்டிக்காட்டி இப்போது அவ்வாறு கூற காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த ஜனவரி 8 குறித்த மாணவியின் வாக்குமூலம் கூட பதிவு செய்யப்பட்டிருக்காத நிலையில் நீதிமன்றம் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய உத்தரவிட்டதாகவும் நீதிவான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்போது பிரதிவாதிக்காக ஆஜரான சட்டத்தரணிகள் அரசார்பற்ற நிறுவனங்களின் தேவைக்காக இந்த சம்பவம் பயன்படுத்தப்படுவதாக மன்றில் தெரிவித்திருந்தார். வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க அமைதி காக்குமாறு நீதிவான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனையடுத்து உயிரிழந்த மாணவியின் தாயிடம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127ஆம் அத்தியாயம் பிரகாரம் வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்யுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணிகள் கூறினார்கள். எனினும் நீதிவான் அதனை நிராகரித்திருக்கிறார். போலீசார் அவரின் வாக்குமூலம் பதிவு செய்துள்ள நிலையில் அவசியம் ஏற்படின் அவர்களுக்கு வாக்குமூலம் செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு வெளியே உள்ள விடயங்களையும் மையப்படுத்திய அழுத்தங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்காது என சுட்டிக்காட்டிய நீதிவான் இந்த விவகாரத்தில் சுயாதீனமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பர் என நீதிவான் சுட்டிக்காட்டுகிறார். அதன்படி விசாரணைகள்